ஏங்க வணக்கம் வணக்கம். நான் தாங்க வருங்கால முதலமைச்சர். ஏங்க நாம் அரசியலுக்கு வராம சாதி, மதம், இனம், மொழி, உயர்ந்தவன், தாழ்ந்தவன், இந்த தற்குறித்தனம் இது மட்டும் கிடையாதுங்க. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் வேலை செஞ்சாதான்டா உயிர் வாழவே முடியும். அப்படின்ற ஒரு கேடுகட்ட ஒரு அவல நிலை இருக்குது பாருங்க. அத மாத்த ஒரு அரசியல் தலைவரால முடியவே முடியாது. அது நாம் அரசியலுக்கும், ஆட்சிக்கும் வந்தா மட்டும் தான் அது சாத்தியமே ஆகும். அது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன தெரியுமா? இந்த இயற்கையில நெறைய பரிணாம வளர்ச்சி இருக்கு. செடி, கொடி, தாவரங்கள், புழு, பூச்சிகள், விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் அப்படின்னு. இந்த மனுஷங்க தான் பரிணாம வளர்ச்சியில உச்சம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனிதனை வந்து இந்த பரிணாம வளர்ச்சி, இந்த இயற்கை வந்து எதுக்காக ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுக்கான பதில் தெரியுமா உங்களுக்கு? நான் என்ன நினைக்கிறேன்னா, அதாவது எல்லாத்தையும் உருவாக்கி அழிச்சிட்டு இருக்குது இந்த இயற்கை. அந்த இயற்கையை அழிக்கிறதுக்கு ஒரு உயிரினம் வேணுமில்ல, அதுக்காக தான் அந்த மனிதனை வந்து படைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்துல வந்து பறவைகளால, விலங்குகளால, பூச்சிகளால, தாவரங்களால இந்த இயற்கைக்கு வந்து சீர்கேடு அடைஞ்சிருச்சு, இந்த இயற்கை வந்து அழிவை நோக்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஆனா அந்த மனுஷனால மட்டும்தான் தண்ணி கெட்டு போச்சு, மண் வளம் கெட்டு போச்சு, காத்து கெட்டு போச்சு, ஓசோன் படலத்துல ஓட்டையே விழுந்துருச்சு. இந்த இயற்கையை வந்து மீண்டும் இந்த பூமியை வந்து மீண்டும் உயிரினங்களே வாழ தகுதி இல்லாத பூமியாக மாற்றக்கூடிய ஒரே ஒரு அறிவு படைத்த, ஆற்றல் படைத்த ஒரு உயிரினம் எது அப்படின்னா மனிதர்கள் தான். எப்படி எப்படி இருக்கு நம்ம அறிவு, நம்மளோட பிறப்பு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? என்னங்க இது? நம்ம இதுக்காகவா பிறந்தோம்? நம்மளுக்கு பேசுறதுக்கு மொழியை கற்றுக் கொடுத்து, நாம் வாழ்றதுக்கு உண்டான வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அடிப்படை உணவியல், ஒழுக்கம், அத்தனை வாழ்வியலையும் கற்றுக் கொடுத்த சித்தர்கள் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் நம்மளுக்கு மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தது சித்தர்கள் தான் அப்படின்றதே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நம்மள தற்குறிகளாக்கி வச்சுருங்கிறாங்க. எப்படி? வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தவன் யாருன்னே தெரியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கை. செருப்பெடுத்து சாணியில முக்கி தலை மேலே பட்டு பட்டுன்னு அடிச்சுக்கணும். நம்மலாம் ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கோங்க. நம்மளுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது யாருன்னே தெரிஞ்சுக்காம இருக்கிறோம். சித்தர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? மனிதனா பிறக்கிறது வந்து இந்த பரிணாம சுழற்சியிலிருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு நிலையை நோக்கி நகர்வுதான். சித்தர்கள் அத்தனை பேரும் அந்த நிலையை தான் அடைஞ்சாங்க. கடைசியா வந்த வள்ளலார் கூட அதுதான் சொன்னார். என்ன சொன்னாரு அப்படின்னா, மனிதனாய் பிறப்பவன் மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வை நோக்கி அவன் முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சியில இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு சாக வேண்டியவன் இந்த 4 வருஷத்துலயே செத்து போயிடுவான். அப்படி ஒரு ஆட்சி. நாம அரசியலுக்கு வந்தாதான் அந்த மரணம் இல்லாத வாழ்வு அப்படின்றது